அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி கேரளா ரிசல்ட்டுக்கான கெஸ்ஸிங் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டேட்டு பார்த்தீங்கன்னா 23/4/2024. இன்னைய டேட்டுக்கான ரிசல்ட்டு கெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்க்கணும். நம்ம போர்டுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருந்தோம்னு பார்க்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் முறை ஒரு நம்பரை எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சரி, வாங்க கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். முந்தைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 650 269 3 டிஜிட் 269. நம்ம போர்டுக்குள்ளே ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் ஏ போர்டில் பாஸ் பண்ணுறது சி போர்டுக்கு போகலாம், சி போர்டில் பாஸ் பண்ணுறது ஏ போர்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நேற்று பண்ண கெஸ்ஸிங்கில் 2 சி போர்டில் கொடுத்துருந்தோம், 9 ஏ போர்டில் கொடுத்துருந்தோம். நம்ம 6 மட்டும்தான் தவற விட்டுருந்தோம். ஏன் 6 நம்ம போர்டுக்குள்ளே மிஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அடித்த ரிசல்ட்டை ரிப்பீட் பண்ணியிருந்ததுனால 6 மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் உங்களுடைய கெஸ்ஸிங்கை என்னோட ஒத்துழைச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நேற்றும் ஒரு நல்ல கெஸ்ஸிங் தான் நம்ம பண்ணியிருந்தோம். ஆல் போர்டை எப்பவுமே சரியாக கொடுப்போம். இந்த முறை பார்த்திங்கன்னா தவற விட்டுட்டோம். நெக்ஸ்ட் முறை மேலும் மேலும் நல்ல ஒரு முயற்சியில் நம்ம ஈடுபடுவோம். ஏன்னா இப்போ கொடுக்குற கெஸ்ஸிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுக்குற மாதிரி தோணுது. ஏன்னா சார்ட் வைஸாக சரியான கெஸ்ஸிங்குள்ளே போகலை. இருந்தாலும் முயற்சி செஞ்சு நம்ம ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்க முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கோம். வாங்க நெக்ஸ்ட்டு கெஸ்ஸிங்குள்ளே போயிடுவோம். இன்னைக்கான ஏபிசி கெஸ்ஸிங்கில் நம்ம என்ன நம்பர் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் நம்பர் 0 கொடுக்குறேன். ஏன் 0 கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 5 to 0 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு 0 கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 900 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன் பாருங்கள், இங்கே 52 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 52 இருக்குது. 0 to 0 இந்த நம்பர் வருமானம்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த 0 to 0 இங்கே பாஸ் பண்ணுமா, 5 to 0 to 0 இந்த 0 பாஸ் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குமான்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு 0 கொடுக்குறேன். நிறைய ஆப்ஷன்கள் இருக்கலாம், ஆனால் என்னுடைய கணிப்புப்படி இங்கே பார்த்தீங்கன்னா 5 to 0 to 0 இங்கேருந்து பொதுவாக நம்பர்ஸ் அதிகமாக இல்லாமல் கொடுத்த ரிசல்ட்டிலே இருந்து நம்பரை எடுக்கிறதுனால நம்ம இங்கேருந்து போவோன்றதுனால இந்த பகுதிக்கு நம்ம வந்துடுவோம். அப்போது 0 to 0 வருமானது என்னுடைய கணிப்பு. ஒருவேளை 0 எடுக்காமல் போயிட்டா என்னுடைய கணிப்பில் பார்த்தீங்கன்னா நான் 2 3 வருமானு எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 3 வருமானு எதிர்பார்க்குறேன். இந்த 2 3ல் இந்த 3 பாஸ் பண்ணுமா அப்படின்ற ஒரு கணிப்பில் நான் உங்களுக்கு 3 ஏ போர்டில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன நம்பர் கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பராக நான் 8 கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா 7 to 8 கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போது 6 8 2 8 9 8 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் 8 வந்து பி போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நிதானமாக யோசிச்சேன்னா இந்த கெஸ்ஸிங்கு உங்களுக்கு புரியும். 8 நம்ம இந்த அடிப்படையில் தான் எடுத்திருக்கோம். அப்போது 8 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 6 8 ஒரு நம்பர் இருக்குது, 2 9 நம்பர் இருக்குது, அப்போ 6 8 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 5 6 8 அப்போது 5 6 8 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1ன்ற ஆப்ஷனும் இந்த போர்டுக்குள்ளே வருது. என்னன்னு ஏன் 1 வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0 6 1 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, 6 இருக்குது, 1 இருக்குது, 0 இருக்குது, 6 இருக்குது, 1 இருக்குது, 0 இருக்குது, 6 இருக்குது, 1 இருக்குது. அப்போது 0 6 1 இருக்குது. அப்போது 2 6 1 அப்போது 2 6 1 இந்த அடிப்படையில் இங்கே 1 பாஸ் பண்ணுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ 8 இல்லை 1ன்ற ஆப்ஷனில் தான் நான் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
சி போர்டு. இந்த சி போர்டுக்குள்ளே என்ன ஃபஸ்ட்டு நம்பரை நம்ம சூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் 7 தேர்வு செய்கிறேன். இந்த 7 தான் சூஸ் பண்ணுறேன். ஏன் 7 சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 097 இந்த 7 பாஸ் பண்ணுமா அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 097 இருக்குது. 7 இந்த 7 பாஸ் பண்ணுமா அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 297 267 என்ற ஆப்ஷன் நிறைய இருக்குன்றதுனால நான் இங்கே 7 வருமானு எதிர்பார்க்குறேன். ஒருவேளை 697 எதிர்பார்க்கலாம், உள்ள 597 எதிர்பார்க்குறேன். அப்போ அதிகப்படியான கெஸ்ஸிங் இது வருதுன்றதுனால நான் உங்களுக்கு 7 கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 507 எதிர்பார்க்கலாம், 567 எதிர்பார்க்கலாம், அப்போது 067 எதிர்பார்க்கலாம். அப்போது 097 இங்கே இருக்குது. அப்போது இந்த 7 வருமான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த 87 அப்படின்னு வரலாம், இல்லை 17 இல்லை 17 வரலாம். அப்படின்ற பட்சத்தில் நான் இந்த பி போர்டும் வாயிலாகவும் இந்த 7 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன நம்பர் இதை தாண்டி வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கெஸ்ஸிங்கில் 4 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன் நான் 4 கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை 694 என்ற அடிப்படையில் பாஸ் பண்ணுமா. ஏன்னு பார்த்தீங்கன்னா 694 இன்னும் பாஸ் பண்ணுமா, இல்லை 14 ஒருவேளை 7 இல்லைன்னா 14 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா. எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். எல்லாமே ஒரு இந்த சார்ட்லேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். வேறு வேறு சார்ட்டுங்களையும் பார்த்து கெஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போது இந்த அடிப்படையில் இந்த நம்பர் பாஸ் பண்ணுமா அப்படின்னு உங்களுக்கு புரியறதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நீங்களாம் சார்ட்டை வாட்ச் பண்ணுவீங்க, இவன் இப்படி சொல்லியிருக்கான் நம்மளும் பார்ப்போமேன்றதுக்காக நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம இந்த அடிப்படையில் தான் நம்பரும் எடுக்கிறோம். இதை தாண்டிய எண்கள் எல்லாம் ஒரு சிலது சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா 7 பி போர்டுக்குள்ளே போகலாம், இல்லை 4 பி போர்டுக்குள்ளே போகலாம், இல்லை இதுவே ரிசல்ட்டாக மாறலாம், இல்லை இதுவே ரிசல்ட்டாக மாறலாம். சின்ன சின்ன போர்டு சேஞ்சிங் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே ரிசல்ட் அவங்க கொடுக்கறது இல்லை. நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இந்த நம்பரெல்லாம் இந்த போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம சொல்ல வருமே தவிர இதுவே உறுதிபூர்வமானதுன்னு நம்ம சொல்லலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறது அப்படியே அடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஒருவேளை சின்ன சின்ன சேஞ்சிங்க இருக்கலாம். அதை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணும்போது சரியான கெஸ்ஸிங்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அவசரம் இல்லை, நிதானமாக விளையாடுங்க. கம்பல் இல்லை. சரியான கெஸ்ஸிங் இருந்தால், உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் போட்டு விளையாடுங்க. அதுதான் உங்களுக்கு சரிப்படும். சரி வாங்க 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்ப்போம். இது நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். இது பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டு. இந்த அடிப்படையிலும் நம்ம தேர்வு செய்கிறோம். 3 டிஜிட் எண் தான். ஆல் போர்டு 7-3 கொடுக்குறேன். 7 பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம போர்டுக்குள்ளே வராமலே இருக்குது. அப்போது இன்றைக்கி 7 பாஸ் பண்ணுமான்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. 3யும் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதுனால நான் உங்களுக்கு 2 நம்பருமே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில எண்கள் மாறி மாறி வரலாம். ஏன்னா போர்டுகள் மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்காக மாற்றி ஒரு சில நம்பர்கள் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். 114 நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 11 கொடுத்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி அது வரத்துக்கூடிய வாய்ப்பும் இருக்குன்ற அடிப்படையில் மீண்டும் உங்களுக்கு 114 கொடுத்துருக்கேன். இதுதான் என்னுடைய கெஸ்ஸிங், என்னுடைய தனிப்பட்ட கெஸ்ஸிங். இதோடு உங்களுடைய கெஸ்ஸிங்கை பயன்படுத்தி விளையாடுங்க, தாராளமாக விளையாடுங்க. ஒருவேளை நம்மளது சரிப்படவில்லைன்னா ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங்கை பயன்படுத்தி தாராளமாக விளையாடலாம். உங்களுக்கு பயன்பட்டால் என்னுடைய கெஸ்ஸிங்கை பயன்படுத்திங்க, இல்லைனா விட்டுட்டு உங்களுடைய கெஸ்ஸிங்கை நீங்கள் பயன்படுத்தி விளையாடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு முடிந்தவரை ஷேர் பண்ணுங்கள். நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.